பார்த்து போயிட்டு வா ரோகன். 9 மணிக்கு மேல ஆயா வீட்ல இருந்து வராத. சரிங்கம்மா. இருக்க ரோஹன், நல்லா இருக்கியா? சரி வா வீட்டுக்கு போலாம். அந்த பாட்டி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. 9 மணிக்கு மேலே வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது சொன்னாங்க. அதுக்கு ரோகன் சரி பாட்டி சொன்னான். இப்போ ராத்திரி சமயம். அப்போ அந்த பேய் ஊருக்குள்ளே வந்துச்சு. ரோகனுக்கு இப்போ தூக்கமே வரல. அது என்னன்னு தெரிஞ்சுக்காம ரொம்ப ஆர்வமாக இருந்து அவன் வெளியே வந்தான். அப்போ பார்க்கும் போதே ஒரு பேய் அவனை துரத்துச்சு. அவன் வீட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டான். அடுத்த நாள் காலையில் ரோகன் வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ போய் நம்ம ஊர் பூசாரிக்கிட்ட போய் சொல்லலாம். ஊர் தலைவன் ரோகனுக்கு நடந்தது எல்லாத்தையும் போய் சொன்னான் அந்த பூசாரிக்கிட்ட. பூசாரி நடந்தது எல்லாத்தையும் சொன்னார். சித்ரான்னு ஒரு பொண்ணு கீழ் ஜாதி பையனை காதலிச்சதுனால அவங்க அப்பா அவளை விஷம் வச்சு கொண்டுட்டாங்கன்னு சொன்னார். திடீர்னு அந்த பேய் கிராமத்துக்குள்ள வந்துச்சு. அந்த 3 பேரும் அவங்களோட இஷ்ட தெய்வத்தை பாட ஆரம்பிச்சாங்க. அது பயத்தை கேட்ட பேய் இங்கிருந்து மிரண்டு ஓடி போச்சு.